பிரச்சாரங்களில் பேசுகிற மாதிரி இந்த சினிமா பாணியில் தன்னுடைய ரெடி செய்யப்பட்டது டயலாக் தான் பேசிகிட்டு இருந்தார். ஒரு துறையுடைய செய்தியை இன்னொரு துறை அமைச்சருக்கு சொல்லக்கூடாது. ஒரே ஒரு உதயநிதி ஸ்டாலின் மினிஸ்டர் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டு இருந்தப்ப அவங்க அப்பா ஸ்டாலின் தான் அவர் துறை சார்ந்த பதிலாம் சொன்னாரு. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks, Madurai. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக அதை பண்ணிட்டாங்க, திமுக அதை பண்ணிட்டாங்கன்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இப்போ ஆட்சி, பொறுப்பு, அதிகாரம் எல்லாமே தாவைக்கா கிட்ட தான் இருக்கு. ஆட்சியில உட்கார்ந்து 40 நாள் ஆயாச்சு. வெயிட் பார், 40 நாள் ஆச்சுன்னு சொல்லாதீங்க, 40 நாள் தான் ஆயிருக்கு. ஏங்க டிஜிபி போஸ்டிங்க்கு 1.5 வருஷம் ஏங்க இவங்க காத்துட்டு இருந்தாங்க? அவர் வந்து 10 நாள்லயே போட்டாருங்க. போலீஸ் போர்ஸ் ஹெட்லெஸ்ஸா இருந்தது, இன்சார்ஜில் வச்சிருந்தாங்களே. ஏன்? நமக்கு வேண்டிய ஆள் வேணும், அந்த ஆள் வரமாட்டான்னா சீனியாரிட்டியில நமக்கு வேண்டாத ஆள் இருக்கான்னா இப்பதானங்க இந்த ஆட்சி வந்த பிறகு தானே போட்டிருக்காங்க. சார், தொடர்ந்து தரவுகளின் அடிப்படையில பேசுறேன்னு சொல்றீங்க. எதன் அடிப்படையில சோஃபா மாடல் அரசுங்கறத இவ்வளவு உதயநிதி சொல்லிட்டாரு. புஷ்பா படத்தை பார்த்திருக்காங்க. புஷ்பா படத்தை பார்த்ததின் விளைவுதான். நான் கேக்குறேன், எந்த அரசியல் கட்சியிலும் கொடுக்காத அளவுக்கு ஏன் சோஃபா கொடுக்கணும்? நீங்க பதில் சொல்லுங்க. எம்எல்ஏக்கு புதியவரா வந்திருக்காங்க, நீங்க வந்து ஒரு புது ஆளை கொண்டு வந்தாங்க உட்கார வச்சா அவங்களுக்கு டைம் கொடுக்கணுங்க பழகிறதுக்கு. 6 மாசம் டைம் கேட்டிருக்கீங்க. இந்த 6 மாசங்கள்ல பாலியல் குற்றங்கள் தொடரும் அப்படின்னா சரி, ஓகேன்னு தமிழக மக்கள் அமைதியா இருக்கணுமா? இல்ல மின்வெட்டு பிரச்சனைகளும் தொடரும் அப்படின்னா தமிழக மக்கள் அமைதியா இருக்கணுமா? இதுக்கு மட்டும் ஒண்ணு பண்ணலாம். கொஞ்சம் புதுசா இருக்காங்க, கொஞ்ச நேரம் அவங்களை கூப்பிட வேணாம், இல்ல எங்களை கூப்பிடாதீங்க, டிபேட் நடத்திக்கலாம். புதுசு எதுக்கு டிபேட் பண்ணி எதுக்கு நம்ம தான் பேசிட்டு இருக்கணும்? 6 மாசத்துக்கு நடத்தலாம். அப்படித்தான் இருக்குங்க சொல்றது. மாப்பிள்ளை சபரீசன் யாருங்க? கட்சியிலயும் ஆட்சியிலயும் அவருக்கு உயர் போலீஸ் அதிகாரிகள் எப்படிங்க கொடுத்தாங்க? இதுதான் பண்பாடா? அந்த ராஜ் பண்டிட் அவர் யாரு? சபரீசன் யாரு? நான் கேக்குறேன், அவரை உயர் போலீஸ் அதிகாரிகள் பாக்குறாங்களா? ஏன் பாக்குறாங்க? நீங்க பெருசா பேசுறீங்க. நான் அரசியல் தான் பேசுறேன். இப்போ ஒரே ஒரு கேள்விதாங்க, வெள்ளை அறிக்கை வெளியே விட வேண்டிய தேவை என்ன வந்தது? அவர் நாங்க இனிமேல் இதை பண்ண மாட்டோம், 2500 நீங்க எப்ப கொடுப்போன்னு கேட்டீங்க, உங்களுக்கு கிடையாது இப்போதைக்கு. ஒருவேளை அவங்க ஏற்கனவே திமுக 22 மாசம் ஆச்சுட்டு, இவங்க 28 மாசம் ஆச்சுன்னு இப்போ அடுத்த பாராளுமன்ற நெருக்கத்துல இவர்களும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10,50,000 கோடியா இவங்க மாத்திட்டாங்க. இப்ப போய் எங்களை கேட்க சொல்றீங்க, தாய்மாமன் சீர் கிடையாதுங்க, தாய்மாமன் வேணா ஒரு ஃபிளையிங் கிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வேணா தாய்மாமன் கொடுப்பாரு. சிபிஎஸ்இ ஸ்கூல் உடைய செயலாளர் 400 கோடி ரூபாய் வாங்கி இருக்காங்க. புதுப்பித்தலுக்கும் ரிவ்யூ பண்றதுக்கும் இன்னைக்கு 10 பைசா இல்லாம 1000 பள்ளிகளுக்கு ரினியூவல் பண்ணிருக்காங்க. என்னங்க நீங்க ஊழல், இந்த புஷ்பா படம், சோபாலாம் பேச உதயநிதிக்கு எங்க இருந்து பணம் வந்தது? ரெட் ஜெயண்ட் ரொம்ப யோகியர்களாச்சா? ஏன் படம் ரிலீஸ் பண்ணல? தியேட்டரை பூரா அப்படியே கொத்தடிமை மாதிரி வச்சிருந்தாங்க. பிஹைண்ட் வுட்ஸின் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். 40 நாள் விஜய் சர்க்கார் சாதித்தது என்ன? எதிர்க்கட்சிகளின் பல முனை தாக்குதல்களை சமாளிப்பாரா முதல்வர் விஜய் என்ற தலைப்பில் விவாதிக்க நம்முடன் இன்று 4 விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். திமுகவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளரான திரு ராஜீவ்காந்தி அவர்கள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். முதலாவதா திரு மதிவாணன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 40 நாளில் சினிமா படத்துக்கு ஒன்றா நம்ம எப்படி ஹிட்டா அது ஃப்ளாப்பான்லாம் சொல்லலாம். இட் இஸ் எ டூ லிட்டில் பீரியட் டு அசஸ் எ கவர்மெண்ட். அவங்க செட்டில் டவுன் ஆகிறதுக்கே வந்து 1 மாதம் 2 மாதம் ஆவாங்க. ஸோ மினிமம் 6 months. அதனால தான் ஹனிமூன் பீரியட்னு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த 6 மாதம் கழித்து தான் அவங்கள வந்து விமர்சிப்பது, அவங்களுடைய அதை செயல்பாட்டை கணக்கு போட்டு மதிப்பீடு செய்வது, இதெல்லாம் முடியுங்க. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வரியில் சொல்லணுன்னா குட் பிகினிங், ப்ராமிசிங் பிகினிங் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு நல்ல தொடக்கம் இருப்பதாக. நல்ல தொடக்கம், ஒரு உத்தரவாதமாக இருக்குது. அவங்க சொன்னதை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா பெருமளவுக்கு இன்றைக்கி ஊழல்லாம் ஒழிக்கப்படுகின்ற காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஊழல் இல்லாத நிர்வாகம், போதை இல்லா தமிழகம், அந்த பாதையை நோக்கி அவங்க அடியெடுத்து வச்சு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ப்ராமிசிங் பிகினிங்.
திமுக தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, களம் திமுக வெர்சஸ் அதிமுகவாக தான் இருக்கும்னு. ஆனா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு திமுக அதிமுகவை தவிர்த்து தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி தான் இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அவர் சொன்னார் ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஒரு திமுகவுடைய ஆதரவாளரா இருந்து அதனுடைய கொள்கைகளை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கக்கூடிய நீங்க சொல்லுங்க, தாவேகாவினுடைய இந்த 40 நாட்கள் ஆட்சி எப்படி இருக்கு சார்? நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் களம் திமுக வெர்சஸ் அதிமுக இன்றைக்கி அப்படி தான் இருக்குதா நான் பார்க்குறேன். ஏன்னா அதிமுகங்கிற கட்சி அரசியலை பேசுது, திமுகங்கிற கட்சி அரசியலை பேசுது. எங்கள் தலைவர் தனக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளும் இந்த தொண்டர்களிடம் ஊடகங்களை சந்திக்கிற போது அரசியலை மட்டுமே பேசுகிறாங்க. நாங்கள் எதிர்க்கட்சியாக பார்க்குற பாஜக, நாம் தமிழர், அதிமுக எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் தான் பேசுகிறாங்க. எனக்கு தெரிந்த இந்த 45 நாளில் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அரசியல் பேசி பார்க்கல, பத்திரிகையால் சந்தித்து பார்க்கல, இன்னும் தன் அரசியல் கட்சி தொண்டர்களை கூட சந்திக்கலாம் நான் பார்க்குறேன். அவரை பொறுத்தவரை நினைக்கிறாருன்னா, நம்ம 200 கோடி ரூபா சம்பளம் வாய்ந்த பெரிய நடிகர், எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கோம், எல்லா வீட்டுக்குள்ளேயும் நம்ம போயிருக்கோம், எல்லோரும் நம்ம தெரியும். நான் ஏன் போய் தொண்டர்களை பார்க்கணும்? நான் ஏன் என் கட்சியோட அமைச்சர்களை பார்க்கணும்? நான் ஏன் கட்சி மாவட்ட செயலை பார்க்கணும்? நான் ஏன் போய் பத்திரிக்கையாளரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? நாங்கள் எதுக்கு பொதுமக்களை பார்க்கணும்? அப்படிங்கிற ஒரு பெரிய மன இறுக்கத்துக்குள்ளாக இருக்கிறார் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். தான் பெரிய உச்சபட்ச நட்சத்திரம், வானத்திலிருந்து குதிச்சு வந்திருக்கேன், நான் ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்க போகிறேன். சார் சொன்ன மாதிரி மூத்த மிகவும் பண்பட்ட வாதங்களில் எப்போதுமே தெளிந்த கருத்தோடு வைக்கிற மதிவாணன் போன்ற சார்களை இட்ஸ் குட் பிகினிங் என்று சொல்கிற அளவிற்கு தான் ஆட்சியை சொல்கிறார். நான் ஆட்சியை நடத்துகிற மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்றாவது வாய் தந்திருக்கிறாரா என்றால் இது ரொம்ப ஒரு கடினமான காலமாக நான் பார்க்குறேன். ஒரு மாற்று கருத்து வைப்பதற்கும் நம் கருத்தை முதல்வர் கவனிப்பாரா இல்லையா, இல்லை அந்த கட்சி கவனிக்குமா இல்லையான்றதான் அந்த கருத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நான் ஒரு கருத்தை வைக்கிறேன்னா, ஆர்எஸ்எஸ் குறித்து பேசுவதுன்னா, மனு தர்மம் குறித்து நான் பேசுகிறேன்னா, இல்லை நீங்கள் பேசுவது சரி தவறுன்னு பேசுவதற்கு மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் ரமேஷ் இருக்கார். நாம் தமிழர் பேசுகிற அரசியல் சரி தவறுன்னு பேசுகிறேன்னா அண்ணன் ஸ்ரீதர் பேசுவார், அண்ணன் சீமான் பேசுவார். ஆனால் நான் வந்து டிவிகேங்கிற கட்சியை பற்றி வச்சா யார் பேசுவாங்க? சோசியல் மீடியாவில் நீ யார், நீ உன்னை பற்றி தெரியாதா என்கிற அஃப்யூசிங் வேர்டை தவிர நீங்கள் இந்த 45 நாளில் காத்திரமாக இவர் தாங்க அஃபீஷியல் ஸ்போக் பர்சன் டிவிகேக்கு, இவர் தாங்க தமிழ்நாடு செய்தியை சொல்லுவார், இந்த முதலமைச்சர் பேசினா நம்மளால் சொல்ல முடியுமா? இங்கே அரசியலே நடக்கலை. இது ஒரு சினிமா குளோவில் வந்து பிரம்மாண்டமாக ஊதி பெருக்கப்பட்டிருக்கு. ஆனால் அரசியல் சட்டத்தை நம்ம மதிச்சாகணும். அரசியல் என்பது பதவிகளை தாண்டி மண்ணுக்கு மக்களுக்கான அரசியலை இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாரும் பேசலாம். மதிவாணன் சார் உட்பட அவர் டிவிக்கு ஆதரிக்கலாம். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அதற்கு ஆர்வமும் இல்லை, தெரியவும் இல்லை. இன்னும் நான் மெத்த பணியோடு சொல்கிறேன், அது குறித்தான அறிவு அவருக்கு போதிய அளவு இல்லை என்று நான் நம்புகிறேன். இது பெரிய வார்த்தையாக கூட இருக்கலாம், ஆனால் அது குறித்து அவர் எங்கேயும் வெளிப்படுத்தா சொல்ல. நீங்கள் சொன்னீங்க இந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவு, 50 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு சட்டமன்ற மரபுக்குள் 2 முறை ஜனநாயக மதிப்பாடப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுக்க குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லி கடந்த 13 ஆண்டு கால பாஜக ஆட்சியை இருவருடைய ஜனநாயக சக்திகள், காங்கிரஸ் பேர் இயக்கம், பொதுவுடைமை இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மாநில கட்சிகள், தேசிய இனங்கள் உரிமை பேசுகிற நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் தொடர்ச்சியாக அரசியல் ஆரோக்கியத்தில் குதிரை பேரம் ஆரோக்கியமற்றதுன்னு பேசுகிறோம். ஆனால் கண்ணு முன்னாடி இன்றைக்கி காலையில் விலகிட்டு இன்னொரு கட்சியில் சட்டமன்ற மாட்டு கட்சி ஒரு கொள்கை பிடிக்கல, இந்த கொள்கை நான் அந்த கட்சிக்கு போகிறேன், இங்கே எனக்கு ரெகக்னைஸில் இங்கே போகிறேங்கிற சாமானிய பண்புகிற வேலை வேறு. ஆனால் மை காயலை கூட்டணியில் ஒரு பக்கம் விலைக்கு வாங்குறீங்க, அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு எதிர்கட்சியை ஒன்றா உடச்சி அடுத்த நாள் என் கட்சியில் சேர்க்க முடியும்னு நிலை வச்சிட்டிங்கன்னா இது குதிரை பேரத்தோட மோசமான பேரம். தமிழ்நாடு அதற்கு வழிகாட்டி இருக்கிறது. நீங்கள் சினிமா பின்பு விளங்குறீங்க. நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த 50 நாளில் என் மதிவாணன் போன்ற மூத்த அரசியலை பேசுகிறவர்கள், இல்லை சமூகத்தை நேசிக்கிற வழக்கறிஞர்கள், ஊடகவியாளர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், அவங்க கட்சி மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள் யாரையாவது மாண்புமிகு முதலமைச்சர் சந்தித்து ஒரு புகைப்படம் வந்திருக்கா? ஆனால் இங்கே அன்னைய யோகி பாபு, மரியாதைக்குரிய நடிகைகள் ஸ்னேகா, சமந்தா, மரியாதைக்குரிய நடிகர் கார்த்தி, சூர்யா, வரிசையாக பார்க்க முடியுது. இது என்ன மோகம் நினைக்கிறீங்க? நான் சினிமாவில் உங்கள் கூட நடித்தேன், கோ ஆர்டிஸ்ட், உங்கள் கூட சார் விஜய்னு பேசுனீங்க. இன்றைக்கி சார் விஜய் சிஎம் ஆகிட்டார் சார். எஸ் சார், மகிழ்ச்சி சார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரையுமே போய் சந்தித்தாங்க. எப்போ சந்திச்சாங்க? பதவியேற்புக்கு முன்னாடி தனக்கு ஆதரவு வேண்டும், பதவியேற்புக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி எங்கள் கட்சி எங்களது உடைவதற்கு அந்த பேச்சுவார்த்தை, பதவியேற்றுடன் நன்றி சொல்வதற்கு. நான் அஃபீஷியலாக இந்த 45 நாளில் சிஎம்ஐ வீட்டில் பார்த்து சினிமாக்காரர்களை தவிர்த்து ஒரு அரசியலர் பார்த்தார் சொல்லுங்க, சொல்லுங்க. வைகோ எங்கே பார்த்தார்? வைகோ அவர்களை போய் சந்தித்தார். எங்கே பார்த்தார்? தலைமைச் செயலகத்தில் போய் சந்தித்தார். நான் வந்து வீட்டில்
இங்கே அது வீடு வந்து இன்றைக்கி முகாம் அலுவலகம் தான். வைகோ பார்த்தாரு, சிதம்பரம் பார்த்தார், பல பார்த்தாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் பேரம் பேசுவதற்கு பேரம் பேசுவதற்கு உடந்தையாக இருந்த விஜய் அவர்கள் இங்கே உண்மையிலே அரசியல் நடத்துகிறாரா என்பதை தெளிந்த மனதோடு இருக்கிற அரசியல்வாழ் அக்கறை கொண்டிருக்கிற மக்களுக்கே சாட்சி. அது இங்கே இல்லை. அப்புறம் எட்ட முடியாத உயரத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். இதுதான் தமிழ்நாடு பார்த்ததா? நிமோனியா இன்னைக்கு ஒரு இது ஆலைக்காக அவர் வந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அந்த முடிவை ஒட்டுமொத்த டிவிக்கு நண்பர்கள் எடுத்திருந்தால் பாராட்டெல்லாம் தேவையில்லை. அது ஒரு மனச்சான்றுபடி அப்படி ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டியது. நீங்கள் பெரிய ஒரு பிக் கேம் சேஞ்சராக வந்திருக்குன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஆனால் அப்படி ஒப்புக்கு நடிக்க வேண்டாம்ங்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து மூத்த பத்திரிகையாளராக உங்களுடைய கருத்தை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பல தேர்தல்களை பார்த்துருப்பீங்க, பல ஆளுங்கட்சிகளையும் எதிர்கட்சிகளையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் தொடர்ந்து ப்ரெடாமினண்ட்டாக திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு களம் இப்போது தாவேக்காவை ஒரு ப்ரெடாமினண்ட் ஒரு கட்சியாக வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஆளும் கட்சி வெர்சஸ் எதிர்கட்சியினுடைய ஒரு யுத்தத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்திலேயே தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலில் எழுச்சி பெற்று வருகிற ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்து வருகிறது. அதை 2 திராவிட இயக்கங்களும் குறைத்து மதிப்பிடுகின்றன என்கிற கருத்தை நான் தொடர்ந்து கூறி வந்திருக்கிறேன். 40 நாள் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது விமர்சனங்கள், குறைகள் இருக்கின்றன, பாராட்டத்தக்க அம்சங்களும் இருக்கின்றன. 2 கலந்து தான் இருக்குது. விமர்சனங்களே இல்லை. இது வந்து நம்முடைய மதிப்புக்குரிய மதிவாணன் அவர்கள் too early to criticize என்றார். Why? If there is criticism, there is reasons for criticism, we should strongly express it. ஜனநாயகத்தில் முக்கியமான அம்சமே அதுதான். கண்ணை மூடிக்கொண்டிருக்க முடியாது. ஒரு சர்க்கார் அதுக்கு அலோவ் பண்ணுவோம். சரியாகவே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு வேணால் 6 மாதத்துக்கு பிறகு கேட்போம். இப்போ தான் வந்திருக்கீங்க, அவசரப்பட மாட்டோம். அதுக்குன்னு நீங்கள் உங்கள் ஆட்சியிலையும் டெய்லி கொலை நடக்கும், 4 பெண்களை கற்பழிப்பான். ஒரு அப்போசிஷன் கெனாட் மியூட் ஸ்பெக்டேட்டர். இன்னொன்று ஊழல் சக்தி. இது சொன்னாரா? இன்னொன்று நடுவில் இந்த திமுக கூட்டணியை ஒரு வார்த்தை விமர்சனம் பண்ணார். அதுதான் மிக முக்கியம். நண்பர் மதிவாணன் அதுக்கு பதில் சொல்லணும். கல்லாப்பெட்டி கூட்டணி, அதாவது இவரோடு இருக்கிற கட்சிகள்லாம் விலைக்கு வாங்கப்பட்ட கட்சிகள். யாரோட இருந்தது? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து இருந்தவர்கள் எல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். அதாவது சேல் அடிவாளை வாசல் எப்படி சொல்றீங்க? இருங்க, அவர் சொன்னதுமா, நான் சொல்லலை. இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன வார்த்தை இது. கல்லாப்பெட்டி கூட்டணி வாங்கி ஆக்ஷனோட காமிச்சாரு. நீங்கள் அந்த வீடியோ வேணால் நான் உங்களுக்கு இருக்கும், தேடினீங்கன்னா கிடைக்கும். பேக்கெட்டில் போட்டிருக்காரு, வாங்கி பேக்கெட்டில் போட்டிருக்காரு. யார்? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். இந்த கட்சிகளை எல்லாம் விலைக்கு வாங்கினார். கல்லாப்பெட்டி கூட்டணி. ஐயா, தூய்மையான அரசியல் நடத்துபவரே, 18 சீட்டு 108 ஜெயிச்சிங்க, 10 சீட்டு குறையுதுன்னு ஒவ்வொரு ஆபீஸா ஏறி இறங்குனீங்களே, அதற்கு பெயர் என்ன? விலைக்கு வாங்கப்பட்ட கட்சிகளிடம் நீங்கள் போய் கையேந்தினீர்கள். ஏன்? நான் இந்த நம்பரில் தான் இருப்பேன் அப்படின்னு இருக்க முடியுமா? ஏன்னா ஆட்சி போயிடும். கவர்னர் எவ்வளோ நாள் டைம் கொடுப்பாரு? அதனால் பதவியில் வர வேண்டும். அதற்கு என்ன மீன்ஸ்? அதில் வாங்கின பிறகு ஒரு சந்தேகம் வருது. அங்கே தான் குதிரை பேரம்ன்ற அந்த குற்றச்சாட்டு எழுது. இதெல்லாம் நெறி சார்ந்த அரசியலா? இதெல்லாம் நெறி சார்ந்த அரசியலே இல்லை. என்ன அவர் சொன்னதில் ஒரே ஒரு விஷயம் ஒத்துக்குவேன். 40 நாள் ஆச்சு, இன்னி வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியலன்னா, ஏன் சொல்ல முடியலன்னா, ஒரு டெண்டர் டிசைட் ஆனாதான் தெரியும் ஊழல் நடந்திருக்கா இல்லையான்னு. இன்னும் ஒரு டெண்டர் ஓபன் பண்ணல. மின்சார வாரியத்தில் பணிகள் தேங்கி இருக்கு. மாநகராட்சி இவங்க கையில் இருக்கு. அதில் ஒரு இணக்கமான செயல்பாடு இல்லை. நானும் அது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதில் நான் குறை காண்றேன். மாநகராட்சியினுடைய மேயர் முதலமைச்சரை மரியாதை நிமித்தம் சந்திக்க வேண்டும், இல்லை குறைந்தபட்சம் உள்ளாட்சித்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டும். அது நடக்காம அங்கே ஒரு இது நடக்குது. கவர்னருக்கும் மாநில அரசுக்கும் மோதல் நடந்த மாதிரி கார்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் தாவேகா நிர்வாக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மோதல் போயிட்டுருக்கு. அதுவும் அந்த மாநகராட்சிக்கு மாநில நலனுக்கு உட்பட்டதல்ல. ஆகவே பாராட்டத்தக்க அம்சங்கள் என்றால் நீங்கள் அந்த 717 மதுக்கடைகளை மூடியது, அது நிச்சயமாக வரவேற்கத்தக்க விஷயம். நல்ல ரெவின்யூ இருக்கக்கூடிய கடைகள்லாம் மூடியிருக்காங்க. சில கடைகள்லாம் எனக்கு எந்தெந்த ஏரியாலாம் தெரியும், அது இந்த லிஸ்ட்டும் வந்திருக்கு, கவர்மெண்ட்டே வெளியிட்டிருக்கு. நல்ல ரெவின்யூ இருக்கிற கடையை மூடியிருக்காங்க. ஏன்னா அடுத்தது இன்னொன்றையும் முதலமைச்சர் என்ஷூர் பண்ணணும். எந்த நேரத்திலும் மது கிடைக்கும் என்கிற நிலை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தது, அதிமுக ஆட்சியில் இருந்தது.
அந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இப்போ பாதி கடையில் அந்த இல்லைன்றாங்க, ஆனால் இன்னமும் பாதி கடைக்கு மேலே அப்படி தான் இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்து தான் 40 நாள் இருக்கிறதே தவிர ஃபுல் பாசிட்டிவ் இல்லை. மிக முக்கியமாக கடைசியாக, ஐ ஷுட் நாட் டேக் மச் ஆஃப் டைம் ஆஃப் அதர்ஸ், கடைசியாக சொல்கிறேன், சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர் திரு ஆஸ்டின் அவர்கள் பேசும்போது இந்த குற்றச்செயல்கள், பாலியல் குற்றங்கள், அத்துமீறல் எல்லாம் பற்றி பேசுகிறாரு. மாண்புமிகு உள்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சபையில் இருக்கார். மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் பதில் சொல்கிறாரு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ அக்ரி, யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நீண்ட காலமாக சட்டமன்றத்துக்கு போகிறோன்ற முறையில் ஆளுங்கட்சியில் விவாதத்தை யார் இனிஷியேட் பண்ணுறாங்களோ அவர்கள் எதிர்க்கட்சி இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கை பற்றி பேசும் என்று தெரிந்து போலீஸ் டிஜிபியிடமோ கமிஷனரிடமோ, அவர் சென்னை உறுப்பினராக இருந்தால் சென்னையை பற்றி, அல்லது சீனியர் மெம்பராக இருந்தால் டிஜிபியிடம் பேசி they will get information. போன வருஷம் எவ்வளோ குற்றம், இந்த வருஷம் எவ்வளோ குற்றம், கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்க, எதிர்க்கட்சி பேசினோடனே எழுந்து பதில் சொல்லுவாங்க. அப்படி முன்கூட்டியே தயாராக வந்தார் ராஜ்மோகன். அவர் கையில் இப்படி 2 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கை இருந்தது, உடனே படிக்க ஆரம்பித்து விட்டார் அந்த 2 பக்க அறிக்கையை. நான் சொல்கிறேன், திஸ் நோட் அவருக்கு லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபியோ டிஜிபியோ கொடுக்காம அந்த ராஜ்மோகனுக்கு அவ்வளோ விவரம் தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா இட் இஸ் டிபார்ட், அது வந்து என்னன்னா எவ்வளவு கிரைம்ஸ் இல்ல, அவர்தான் செய்தித்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது அவருக்கு எப்படி இந்த ஒரு செய்தி தெரியாம இருக்கு? இருங்க, ஒரு நிமிஷம், புள்ளி விவரங்கள் சொல்றாரு. புள்ளி விவரங்கள்லாம் மெமரியிலேருந்து பேச முடியாது. அப்போ டிஜிபி நோட் கொடுத்துருக்காரு, நோட் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அந்த நோட் முதலமைச்சர் கொடுத்து முதலமைச்சரே எழுந்து பேசியிருக்கலாமே. சபாநாயகர் சொல்லிடுவாரே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பேரவைத் தலைவர் சொல்லலாம், முதலமைச்சர் பதிலளித்து விட்டார், ஆகவே இதற்கு மேலே பேச வேணாம்னு சொல்லலாம். இன்றைக்கே சபாநாயகர் பல ரூலிங் அப்படி தான் கொடுத்துட்டார். செய்தித்துறை தானே சார் அதை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. அதை ஏன்னா ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரு சரிதான், பொறுப்பு அமைச்சர் துறைக்கான பொறுப்பு. செய்தினா நீங்கள் வாசிக்கிறது அவன் வாசிக்க அப்படி செய்தின்னு சொல்ல முடியாது. எல்லாமே செய்தி தான். சட்டமன்ற பொறுத்தவரையில் கால்நடைத்துறை பற்றி சொன்னாலும் செய்தி தான். இது செய்தி இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு செய்தி இல்லை. இல்ல, நான் சொல்ல வருதுமே அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது அவர் செய்தித்துறையை சார்ந்தவர்ன்றதுனால அவருக்கு தெரிஞ்சிருக்கும். செய்தித்துறை என்பது வெளியில் உள்ளே பேசப்படுகிற கால்நடைத்துறை என்றால் கால்நடைத்துறை, அதுவும் செய்தி தான். பிற்படுத்தப்படுறோம்னா பிற்படுத்தப்படுறோம், அதுவும் செய்தி தான். பத்திரிகை செய்தியாக பார்க்காதீங்க. உள்துறை சார்ந்த செய்திகளை உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பதில் சொல்லியிருக்கணும். இது இவங்க மட்டும் இல்லை, இங்கே அதாவது காவிரி டெல்டாவுக்கு விவசாயத்துக்காக மேட்டூர் அணை திறக்கப்படல, நீர்வளத்துறை அமைச்சர் செய்தி இல்லை, அது தரவு. ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க வந்து டிஜிபி பேசணும். இங்க முதலமைச்சர் எதுக்குமே பேசுவதில்லை. அதற்கு மாறாக சிறந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய உண்மையிலே மேடையில் நன்கு பேச வல்லமை கொண்ட ராஜ்மோகன் பேச வைக்கிறாங்க. நம்ம கேட்பு அதில்ல. கரஸ்பாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது அந்தந்த துறை அமைச்சர்கள் அதை பேச வேண்டும். இது வரைக்கும் யாரும் அப்படி பேசப்படவே இல்லை. குறிப்பாக தான் சொன்ன அண்ணா நேரத்தை எடுத்துக்குவாங்க, மேட்டூர் அணை திறப்பு குறித்து பதில் வந்தால் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பேசணும், அதுக்கு ராஜ்மோகன் பேசுகிறாரு. அப்போ ஒரு 10 பேரை வந்து நீங்கள் வந்து கூட்டியாந்து நல்ல பேச்சாளரை வைத்து நடத்துவது சட்டசபை அல்ல. அதற்கு மாறாக அமைச்சர்கள் தரவுகளை பேச வேண்டும். என்ன சொல்லுமா, தரவுகளை பேசணும். அந்த ரிப்போர்ட் இப்போ டிஜிபி கொடுக்க செய்தித்துறை அமைச்சர் கொடுக்க முடியாது. ஆனா யாருமே பேசல, எப்படி சார் சொல்ல முடியும்? இன்னைக்குமே முதலமைச்சர் பேசல. நீங்க குறிப்பா ஒரு சார் குறிப்பிட்டு நான் ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். இவங்களுக்கெல்லாம் வந்து அவர் பேசணும், அவர் கிடையாதுங்க. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அன்னைக்கு சீனியர் மினிஸ்டரான விஆர் நெடுஞ்செழியன் தான் அவைக்கே முன்னவராக இருந்தார். இன்னைக்கும் அப்படிதான் செங்கோட்டையன் வந்து முன்னவராக இருக்கிறாரு. அதனால் வந்துங்க இவர் பேசணும். ரெண்டாவதுங்க, பேசிக்கலி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பேச்சு திறமை இருந்தால் மட்டும் போதாது, ஆட்சி திறமை வேணும். அதுக்கு வந்து ஒரு நிமிஷம் குறுக்கிட வேணாம். அதுக்கு வந்து இந்த டைம் போதாது. அவங்க இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிற வேலைகள் மிகச்சிறப்பான வேலைகளாக நான் மதிப்பிடுறேன். இவரை சீனியர் ஜேர்னலிஸ்ட் தப்பாக சொன்னார், நான் பேசுகிறத நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அசஸ் பண்ணுறதுக்கு இந்த காலம் போதாதுன்னு தான் சொன்னேன். குற்றங்கள் இருந்தால் விமர்சனம் செய்யலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ரெண்டாவது, இங்கே தாவேகா என்பது 2.5 வருஷ கட்சிங்க. மக்களுக்கு புரியுது, உங்களுக்கு புரியுதோ இல்லையா? அதில் இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் முதல் தடவையாக வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. விஜய் அவர்கள் முதல்வராக வந்து நுழையிறாரு. இந்த அதிசயங்கள் எம்ஜிஆருக்கு இல்ல, ஜெயலலிதாக்கு இல்ல, வேறு எந்த முதல்வருக்கு இல்ல. அவர்களுக்கு வந்து உட்கார்ந்து படிச்சுக்கங்க, அதிசயத்தை கல்வெட்டு எழுதி படிங்க, ராஜராஜன் சோழ காலம் ஆட்சி நடத்துங்க சார்.
ஆட்சி நடத்துங்க சார். அதாவது புதியவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அனுபவம் குறைவு. ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க சொன்ன மாதிரி அதுக்குள்ள விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்தை ஏத்துக்கிறோம். ஆனா எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, 6 மாசம் டைம் கேட்டிருக்கீங்க. இந்த 6 மாசங்கள்ல பாலியல் குற்றங்கள் தொடரும் அப்படின்னா சரி ஓகேன்னு தமிழக மக்கள் அமைதியா இருக்கணுமா, இல்ல மின்வெட்டு பிரச்சனைகளும் தொடரும் அப்படின்னா தமிழக மக்கள் அமைதியா இருக்கணுமா? இதுக்கு மட்டும் அப்படியெல்லாம் ஒண்ணு நம்ம யாரும் குற்றங்கள்லாம் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய பலன் வர்றதுக்கு சில மாதங்கள் ஆகும். இப்போ எலக்ட்ரிசிட்டியில் 2 நாளில் ஒயிட் பேப்பர் கொடுக்க போகிறேன்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. 70,000 பேர் தான் அங்கே பணியாளர்கள் இருக்காங்க. 1,40,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 5 வருஷம் தேர் வாஸ் நோ ரெக்ரூட்மெண்ட் அட் ஆல். இன்றைக்கி 50% தான் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் சிபிஐ கேஸ் நடக்க போகுது. அதனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த கடந்த 5 வருஷமாக ஆட்சி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் அடுத்த நாள் வந்த உடனே அவனுடைய பொறுப்பு தலையில கட்டுவீங்களா? லா அண்ட் ஆர்டர், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நாங்க சொல்றது. நீங்க லா அண்ட் ஆர்டர், எலக்ட்ரிசிட்டி, விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு பேசலாம். முதலமைச்சர் பேச சொல்லுங்க சார். முதலமைச்சர் எப்ப பேசணுமோ அவர் பேசுவாருங்க. உங்க லாவணி கச்சேரி திமுக அதிமுக நடத்திட்டு இருக்காங்க. இந்த லாவணி கச்சேரி இதுக்கு அவர் வரமாட்டாரு. லாவணி கச்சேரி சார் இல்ல பொறுப்புல எதிர்க்கட்சிகள் கேக்குறாங்க. இதெல்லாம் லாவணி கச்சேரி இல்ல. அந்த வார்த்தை என்ன லாவணி கச்சேரினா? இல்ல லாவணி கச்சேரி நாளை காலையில சட்டமன்றத்துல அவர் பதில் உரை கொடுப்பார். அப்ப பாருங்க இந்த பொறுமை இல்லையே உங்களுக்கு. கேட்டீங்களே பதில் சொல்லுங்க சார். லாவணி கச்சேரினா சாரிமா ஃபேக்சுவல் கரெக்ஷன் சார். உங்ககிட்ட நான் வரேன். என்ன அப்படின்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் திமுக மற்றும் அதிமுகவுக்கு அடுத்தபடியான ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்து வந்ததுல நாம் தமிழர் கட்சி நிஜமாவே ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து மக்களிடையே இருந்துச்சு. ஆனா அதே மாதிரி தேர்தல் சமயங்கள்ல பிரச்சாரம் வைக்கும் பொழுது தாவேகாவையும் விமர்சித்தீர்கள், திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விமர்சித்தீர்கள். ஆனா தேர்தலுடைய முடிவுகள் வந்த பிறகு திராவிடம் இல்லாத, திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்ல பெரிய அளவில் பயன்படுத்தாத தாவேகா தான் ஆட்சி அமைத்திருக்கு. இதை பார்க்குறப்போ இந்த 40 நாட்களுடைய ஆட்சியும் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒன்று புரிஞ்சுக்கிறேன் நான். விஜய் வேணும்னு அவங்க நினைச்சது எப்படியோ அதை விட கூடுதலாக திமுகவும் அதிமுகவும் வேண்டாம் என்ற கருதுகோளுக்கு அவங்க போயிருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த மாற்று என்று தேர்வு வரும்போது ஏன் அவங்க நாம் தமிழரை தேர்ந்தெடுக்கலைன்னா, நாம் தமிழருக்கு அவங்க நினைக்கிற கவர்ச்சி அல்லது திரை அந்த பார்வை இல்லை. அதனால் மக்கள் அந்த அளவுக்கு அதை கொண்டு போகலை, இல்லை இவங்க மாற்ற வருவாங்க நினைக்கலன்றதை நான் ஒருவேளை அந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சியும் எங்களுக்கு வேண்டான்னு மக்கள் வேண்டான்னு முடிவு பண்ண மாற்று வரும்போது இவர் வருவார் நம்பியிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று, நாங்கள் நல்லதை நோக்கி தான் நகர்ந்துமே தவிர வெற்றியை நோக்கி கூட நான் நகரல. அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவை, இந்த அரசியல் எப்படி அடுத்த இந்த நாட்டுக்கான அரசியல் அடுத்த ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு எப்படி போகணுன்ற பார்வை தான் நாம் தமிழர் முன்வைத்ததே தவிர மற்ற தகுடு தத்தங்களை செய்யலை. எல்லா கட்சியில் இருக்கிற தலைமைகளையும் ஆளுமைகளும் எங்களுக்கு வேண்டும்னு நாங்கள் எடுத்துக்கல. எங்களுக்கு தமிழ் தேசியமும் உண்டு, திராவிடமும் உண்டுன்னு எடுத்துக்கல. எல்லா தலைவர்களும் எங்கள் தலைவர்கள்னு சொல்லிக்கல. ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா உட்பட எங்களுக்கு சரிதான் அப்படின்னு சொல்கிற பார்வையில் தாவேக்கா போச்சு. அப்போ அதில் ஏற்கனவே இந்த திரைக்கா வச்சு அதெல்லாம் சேர்ந்து அந்த வேலையை செய்திருக்கு. இன்னும் அவர் சின்ன குழந்தைகளை விட்டு கேட்டது, சின்ன குழந்தைகள்கிட்ட ஒரு ஐயா எம்ஜிஆரை பற்றியோ அல்லது ஐயா கருணாநிதி அவர்களை பற்றியோ இல்லை ஸ்டாலின் அவர்களை பற்றியோ நீங்கள் ஒரு 5 வயசு பிள்ளைக்கு கேட்டால் தெரியாது. ஆனால் 5 வயசு பிள்ளைக்கு விஜயை தெரிஞ்சிருக்குதுல்ல. அதை ஜனநாயகத்தை இன்னும் கீழ்மைப்படுத்தி அதை பயன்படுத்தி கூட தாவேக்கா இந்த முறை ஓட்டு வாங்கியிருக்குன்னு நான் கருதுறேன் அப்படி. இப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த வெற்றியை சாதிச்சிருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த 40 நாள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் நடந்திருக்குது. அரசியல் நிர்வாகத்தை ஒரு படி கீழே இறக்கியும் தாவேக்கா, அரசியல் மாண்பு ஜனநாயகத்தில் அதை 2 படி கீழே இறக்கிருக்கு நான் பார்க்குறேன். அவ்வளவு மோசமான செயல்கள் இந்த 40 நாள் தாவேக்கா ஆட்சியில் நடந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். ஐயா சொன்னாங்க திஸ் இஸ் டூ ஏர்லி டு கமெண்ட் அப்படின்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க என்ன செஞ்சாங்கன்றது நான் கமெண்ட்டே பண்ணலை. இந்த 40 நாளைக்குள்ளே ஒரு வேலை செஞ்சுருக்கணும்ல, அதை செய்யலைன்னு நான் பார்க்குறேன். இப்போ நீங்களே கேட்டுட்டீங்க, ஏற்கனவே மின்சாரத்துறைன்னு ஒன்று இருக்குது, அதற்கு தனியாக எல்லா நிர்வாகிகளும் இதற்கு முன்னே இருந்தாங்க. இந்த தாவேக்கா 4ஆம் தேதி பொறுப்பு அந்த இது வர வரைக்கும் முன்னமே இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. ஆனால் இதற்கு முன்னே இல்லாத அளவிற்கு எப்படி தினமும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தமிழகம் பூரா மின்வெட்டியே நடக்குது. இது நிர்வாக சிக்கலா, இதில் ஆட்சி நல்ல முறையில் நடந்து நம்ம சொல்ல முடியுமா? அப்போ இதில் நிர்வாக கோளாறு தானே இருக்குது. அதை சரி செய்ய வேண்டியது தானே ஒரு ஆட்சியோட, ஒரு முதலமைச்சரோட, இல்லை ஒரு அமைச்சரோட பணியாக இருக்கும். அதை செய்யலை. 24 மணி நேரத்தில் சென்னை சுற்றி பகுதியில் மட்டும் 12 பாலியல் சீண்டல்கள் பிரச்சனை வருது. இதற்கு என்ன காரணம்? இது நல்ல முறையில் ஆட்சி நடந்திருக்குன்னு சொல்லாமல், இல்லை இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியே தான். இப்போ இப்படி நடந்துக்கிட்டே இருந்தால் இல்லைங்க எங்களுக்கு நேரம் இருக்குது,
6 மாதம் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம்னு இருக்க முடியுமா? அது மக்களுடைய கதறல் இல்லையா? மக்களோட பிரச்சனை இல்லையா? அதை கேட்க வேண்டிய கடமை இல்லையான்றது தான் நம்ம கேட்குறோம். அப்போ விமர்சிக்கவே கூடாதுன்னா அந்த ஹனிமூன் பீரியட் சொல்கிற அந்த 6 மாத காலம் இதற்கு பொருந்தாது. இவர்கள் ஒரு செயல் திட்டம் போடுறாங்க, இவங்க ஒரு திட்டத்தை தீட்டி அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க, அதோட நன்மைகள் தீமைகள் பேசுவதற்கு அந்த காலம் சரியாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே இயங்கி கொண்டிருந்த சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே இருந்துட்டு இயங்கி கொண்டிருந்த மின்சாரத்துறையில் இவ்வளோ பெரிய சிக்கல் வருது, இந்த வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் வருதுல்ல. இப்போ அது நீங்கள் ஆட்சியில் குறையில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஐயா சாராய கடை மூடினாங்கன்னு சொன்னாங்க, அது மூண்டது மட்டும்தான் தெரியுது. ஆனால் போதை பழக்கம் குறைஞ்சிருக்கா தமிழ்நாட்டில் நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். பிள்ளைங்க ஆரம்பித்து உட்பட நீங்கள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி குறைஞ்சிருக்குதுன்னா நீங்கள் உண்மையிலேயே அப்படி உண்மையில் குறைஞ்சிருக்குன்னா இந்த விற்பனை தரவு இருக்குல்ல, எத்தனை இப்போ டாஸ்மாக் கடையில் 100 பாட்டில் விற்றுன்னு வச்சுங்களேன், நீங்கள் நம்பர் ஆஃப் ஷாப்ஸை குறைச்சிட்டீங்க, கடைகள் எண்ணிக்கை குறைச்சிட்டீங்க. அதே 100 பாட்டில் வேறு வேறு கடைகள் விற்றுனா கடையை மூடி என்ன பயன் அது? அப்போ அது இல்லைன்னு சொல்கிறேன். வாட் வி நீட் இஸ் என்ஜினியரிங், நாட் டிங்கரிங். நீங்க குட்கா பறிமுதல் விஷயத்துல நிறைய பேரை கைது பண்ணிருக்காங்கன்ற ஒரு தரவும் இருக்குல்ல. குறையணும் இல்லை நான் கேட்கிறேன். நான் கேட்கறது என்னன்னா, நீங்க ஒரு நோய்க்கு ஒரு மருந்து சாப்பிடுறீங்க, நோய் குறையணுமா? ஒரேடியா எல்லாத்தையும் குறைக்க முடியும். கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய் வந்துச்சு, ஒரேடியாவா நான் ஒரேடியா குறைக்க சொல்லுங்க. நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. 100 குற்றங்கள் நடந்த இந்த இடத்துல 90 குற்றங்கள் நடக்குதுன்னா அதை நான் புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க 100லேருந்து 120 ஆகுதுன்னா அது எப்படி சரியான நடவடிக்கையை நீங்கள் கொள்ள முடியும்? இது நிர்வாகம் நீங்க அதிகமா இருக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்றீங்களா? இது எந்த தரவின் அடிப்படையில்? ஒரே நாளைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட வந்திருக்கு, ஒரே நாள் 24 மணி நேரத்தில் சென்னையும் சென்னை சுற்றி 12 பாலியல் வழக்குகள் பதிவாகும். சட்டசபை முடிஞ்சு வெளியில வரப்போ ஒரு இத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் ஒரு அறிக்கை வச்சிருக்காரு, எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கை வச்சிருக்காரு. அந்த அறிக்கையிலே நம்பர்கள் இல்ல நீங்க அது NCBR வரைக்கும் போய் வரணும். அந்த இதோட இந்த குற்றப்பதிவுகளோட எண்ணிக்கை உங்களுக்கு அடுத்த ஆண்டு தான் வெளியாகும். நீங்க அது வரைக்கும் காத்துக்கணும். ஆனால் நமக்கு வெளிப்படையா சாதாரண செய்தித்தாளில் தெரியுதுல்ல, நம்ம அதை பார்க்குறோம்ல. நான் அப்படி நீங்கள் பார்க்கும்போதே சாதாரண பார்வையிலே புரியுது இல்லை, திமுக ஆட்சியே மிக மோசமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு தான் சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் மாற்றி கூட ஓட்டு போட்டாங்கன்னு கூட பேசப்பட்டது. அப்படி இருக்கும்போது அதை சரி செய்ய தாவேக்கா நகரணுமா இல்லையான்றது என் கேள்வி. அப்படி நகர்ந்துருந்தால் நீங்கள் நம்ம இந்த பேசு பொருளாகவே இது இருக்காது. அப்போ நான் சொல்கிறது பொய்யான்னு இருக்கும். 2 காகிதத்திலையும் காட்சியிலும் ஆட்சி நடக்குதே தவிர நிர்வாகத்தில் களத்தில் ஆட்சி நடக்கலை, அதோட நன்மைகள் நிகழவே இல்லை. இன்னொன்று, அரசியல் அந்த மாண்பு, ஜனநாயக மாண்பு இருக்குல்ல, இன்னும் பல படி கீழே இறக்கப்பட்டது தாவேக்காவால் தான். நீங்கள் இந்த ஃப்ளோர் டெஸ்ட் வச்சா அதில் மெஜாரிட்டி வரணுன்ற காரணத்துக்காக 4 பேர் 5 பேரை ராஜினாமா செய்ய வைக்கிறது பாருங்கள், இந்தியாவில் இது முதல் முறை. அப்போ நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கும்போது அதை காப்பாற்றிக்கலாம். ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் சார் அவங்க அடுத்த தரவுகளை சரியா 120 அவர் கையில் கொடுத்த பிறகுதான் கவர்னர் அவரை கூப்பிட்டாரு. நீங்கள் கேட்டுட்டீங்கல்ல, நான் சொல்கிறேன், அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் சரி பண்ணி யார் யாரெல்லாம் ஒன்று ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் தன்னோட கட்சியில் சேர்த்துட்டு திருப்பவும் அவங்கள தாவேக்கா எம்எல்ஏக்களாக கொண்டு வரும். நான் கேட்குறேன், இப்போ 5 பேர் ராஜினாமா பண்ணாங்களே, என்ன மக்கள் நலன் கருதி அவங்க ராஜினாமா பண்ணாங்க? எதற்கு பதவி திறக்கணும்? அப்போனா இல்லைங்க நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லைன்னா செய்ய முடியாதுங்க, நன்மை செய்ய முடியாதுன்னா அப்போ எப்படி இருந்தாலுமே மொத்தமே 234 இடத்துலையுமே ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் வந்துருவாங்களா? எதிர்கட்சிக்கு இங்கே ஜனநாயக பணியே இல்லையா? மக்கள் வரும்பொழுதே எடப்பாடி அவர் மீது ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு ரொம்ப எளிய கேள்விங்க. ஏன் மே 4க்கு முன்னாடி அது இல்லைன்னு நான் கேட்குறேன். இந்த உள்கட்சி சிக்கல் ஸ்டாலினோட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு எடப்பாடி முயற்சி பண்ணாரு. அது வரைக்கும் அதுதான் பிரச்சனை. அது வரைக்கும் ஆஃபர் இல்ல, அதுக்கு பிறகு ஆஃபர் இருக்கு. இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க, நான் சொல்றேன் தேர்தல்ல 5 வருஷம் எதிர்க்கட்சியா இருந்தோம், இன்னும் 5 வருஷம் எதிர்க்கட்சியா. நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டுமா? இப்ப வெளியே வந்தவங்களை தவிர மற்றவங்க எல்லாம் உள்கட்சி சிக்கல் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டுமா? அதிமுகவில் சரி, விசிகா வந்தாங்களே, என்ன உள்கட்சி பிரச்சனைக்கு வந்தாங்க? கம்யூனிஸ்டுகள் சேர்ந்தாங்களே, என்ன உள்கட்சி பிரச்சனைக்காக தாவேக்காவோட சேர்ந்தாங்க? அவங்களாம் உள்கட்சி பிரச்சனையா இல்ல அவங்களுக்கு இந்த கூட்டணி கட்சியோட பிரச்சனை எதற்காக சேர்ந்தாங்க? எதன் அடிப்படையில் சேரலைங்க? ஆனா அவங்க வெளிய வரும்போது கட்சியில இருந்து விலகி அவங்க அந்த தனி கட்சி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஐயா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல, அவர்களுக்கு எதன் அடிப்படையில் வாக்கு அளிக்கப்படுது? தாவேகா எம்எல்ஏவா அவங்க வரணும்னு உங்களுக்கு வாக்களிக்கப்படுதா, அல்லது திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க விசிகா கூட்டணி கட்சிகளே முன்னாடி சொல்லிட்டாங்க குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடக்க கூடாது, பாஜக தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா ரொம்ப எளிய வழி இருக்கு. அதுக்கு கூட்டணி சேர தேவையில்ல, அதுக்கு அமைச்சர் பதவி வாங்க தேவையில்ல, வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு வரும்போது வெளியில இருந்து ஆதரவு. உங்களுடைய உயரிய நோக்கம்
இன்னொரு தேர்தலை தமிழ்நாடு சந்திக்கக்கூடாது, பெரிய பொருள் செலவு இல்லை, இப்போ சூழல் மாறப்போதில்லை, அதனால் இந்த ஆட்சி தொடரட்டும் நீங்கள் ஜனநாயக பூர்வமாக நினைக்கிறீங்கன்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துட்டு போங்க. ஏன் நீங்கள் அமைச்சரவையில் சேர்ந்துக்கிறீங்க? ஏன் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அது அந்த கட்சி முடிவு பண்ணுதுங்க. ஏங்க அந்த கட்சி முடிவு பண்ண உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த கட்சிகளை இவங்க என்ன சொன்னாரு தாவேகா விஜய்? கேள்வி எனக்கு என்ன பிரச்சனை? கேள்வி எனக்கு என்ன பிரச்சனை? விசிகா வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை விஜய் சொன்னாரு, இப்ப நான் மாத்திக்கிட்டேன் எனக்கு அப்படின்னா தேர்தல்ல பேசின விஷயங்கள்லாம் எனக்கு என்ன பிரச்சனை? அடிமை திமுக, அமித்ஷா திமுக சொன்ன எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கு எப்படி ஸ்டாலின் வந்து முன் வந்தாரு? அத கேளுங்க நீங்க. நான் நிச்சயமா அதை அந்த வரிசையில் நீங்க இருக்கீங்களா? அந்த வரிசையில் நீங்க இருக்கீங்களா? நீங்க பேசும்போது சொன்னீங்க அவங்க டிஎம்கேயோட கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க ஓட் போட்டாங்க. மக்கள் நம்பி ஓட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அமைச்சரவைங்கிற ஒரு பதவி கிடைக்கும் பொழுது எல்லாமே அவங்களால செய்ய முடியும். வன்னியரசு அவர்களும் தொடர்ந்து அதை செஞ்சுட்டு தானே இருக்காரு. நீங்க அப்படின்னா நீங்க ராஜினாமா பண்ணிடுங்க. நீங்க திருப்பி தாவேக்கால இப்போ 5 பேர் இருக்காங்கல்ல, இந்த கூட்டணியில் நின்று நீங்க உங்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்யணும் அமைச்சரை, அவ்வளவுதானே. திருப்பவும் நில்லுங்க, தனித்த முறையில் நின்றுங்க, வென்று வாங்க. அப்ப நீங்க நம்ம மக்களுக்கு நல்ல செய்யதான் நோக்கம் உங்களுக்கு. அது நீங்க ஜனநாயகத்தை நாம் தமிழர் கட்சி வாழ அறுத்துன்னு இருக்கு, எல்லாரும் அது மாதிரி வாழ அறுத்துங்கன்றாங்க. ஏங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிருக்காங்க. ஒரு கட்சி அவங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கன்றாங்க. உதவி பண்றதுக்கு அவங்க பரிகாரமா அமைச்சர் பதவி இல்ல இல்ல ரிசைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா கைபதில என்ன அர்த்தம்? கைமாறா. அப்ப இப்ப நான் என்ன அப்ப பாஜக விமர்சிச்சோமே, பாஜக பல மாநிலங்கள் இதை தானே பண்ணிச்சு. அதை விமர்சிச்சு நான் ஏன் சொல்றேன்னா, சோஃபா மாடல் அரசியலையும் இந்த குதிரை பேரத்தையும், அதுக்கு முன்னாடி ரெசார்ட் அரசியல் பார்த்திருக்கோம். நம்ம தொடர்ந்து தரவுகளின் அடிப்படையில பேசுறேன்னு சொல்றீங்க. எதன் அடிப்படையில சோஃபா மாடல் அரசுங்கிறத போச்சே உதயநிதி சொல்லிட்டாரு. நான் தனியா புஷ்பா படத்தை பார்த்திருக்காங்க. புஷ்பா படத்தை பார்த்ததின் விளைவுதான். நான் கேட்கிறேன், எந்த அரசியல் கட்சியிலும் கொடுக்காத அளவுக்கு ஏன் சோஃபா கொடுக்கணும்? நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்குதான் ஒரு முதலமைச்சர் முதல் முறையா முஸ்லீம் லீக் ஆட்சிக்கு வராரு. அவரை உட்கார வைக்கிறதுக்காக வாடகைக்கு வாங்கினையா, மறுநாள் அதை எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாரு. ஏங்க ஊழலை பத்தி எல்லாம் வந்து உதயநிதியும் ஸ்டாலினும் திமுக பேசலாமா? இன்னைக்கு ஒருத்தர் நந்தகுமார்னு ஒருத்தர் சிபிஎஸ்இ ஸ்கூல் உடைய செயலாளர் 400 கோடி ரூபாய் வாங்கி இருக்காங்க. புதுப்பித்தலுக்கும் ரிவ்யூ பண்றதுக்கும் இன்னைக்கு 10 பைசா இல்லாம 1000 பள்ளிகளுக்கு ரினியூவல் பண்ணிருக்காங்க. என்னங்க நீங்க ஊழல், இந்த புஷ்பா படம், சோபாலாம் பேச உதயநிதிக்கு எங்க இருந்து பணம் வந்தது? ரெட் ஜெயண்ட். ஏங்க ரெட் ஜெயண்ட் 4 வாரமா படம் ரிலீஸ் பண்ணல? நான் கேக்குறேன், ரொம்ப யோகியர்களாச்சே, ஏன் படம் ரிலீஸ் பண்ணல? தியேட்டர் பூரா அப்படியே கொத்தடி மாதிரி வச்சிருந்தாங்க. நான் சொல்றேங்க, ஒரு நம்ம ரமேஷ் சார் கேட்டாரு, இந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க இல்லையா? இல்ல அவங்க நிறைய விமர்சனம் வச்சாங்க, நான் அமைதியா தான் இருந்தேன். அவங்கள மாதிரி குறுக்கிடல. நான் குறுக்கிட விரும்பினேன். அவர் வந்து ஒரு தவறான முதல்ல ஃபேக்சுவல் பொசிஷன்லாம் சரி பண்ணணும். இன்றைய முதலமைச்சர் மௌனம் காக்குறாருன்னா ஒரு ரெடி பண்ணிட்டு வந்து பேசினாதான் பேசுவார். நாளைக்கு பேசுவார் சார். இல்ல அது ரெடி நாளைக்கு தான் பதில் உரை சார். சபாநாயகர் நாளைக்கு தான். நீங்க நினைக்கிற மாதிரி எழுந்து பேச முடியாது சார். சட்டமன்றத்துல போனே கிடையாது. சட்டமன்றத்துல நாங்க சொல்றது இது புதிய சட்டமன்றங்க. அதாவது இது கேளுங்க, சண்டை எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி. தகவல் சொல்றீங்க. எம்ஜிஆர் எழுந்து குறுக்கிட்டு பதில் சொல்லியிருக்காரு. இவரை மாதிரி மௌனமா உட்கார்ந்தது ஏங்க அவை முன்னவர் நெடுஞ்செழியன் இருந்தாரா இல்லையா? அவை முன்னவர் நாவல இருந்தாரு. அதுவா பெரிய விஷயம். மோகன் செங்கோட்டை ஏங்க ஆட்சியின் சார்பா யாராவது ஒருத்தர் பேசுறாங்க. ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆட்சியின் சார்பா ஒருத்தர் பதில் சொல்றாரு, அரசின் சார்பா ஒருத்தர் பதில் சொல்றாரு. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? முதல்வருக்கு தெரியல. சபையில அவரை நோக்கி கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் பதில் கூறவில்லை, கூற முடியவில்லை. வேறொருவர் எழுந்து பேசுகிறார். ஆமா, உதயநிதி 18 பக்கம் பிரிச்சு படிச்சாரு, பார்த்தோம் நாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசினப்ப 20 பக்கம் எழுதிட்டு வந்து பார்த்து படிச்சிட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் அப்படி பாச தெரியுங்க, சும்மா குறைந்து மதிப்பிடாதீங்க சார். சாருக்கு கொஞ்சமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொடுத்து இந்த சமூகம் குறித்து அக்கறை இருக்கு நம்பிக்கையில தான் அதுக்கு அவருக்கான அக்கறை இருக்கும். அவர் தெரிஞ்சிருக்கும் இந்த விவாதத்தை நியாயமாக நடத்துவார்னு நம்பினேன். ஆனால் அவர் அது குறித்து அந்த பொருள் குறித்து போதிய அறிவு அவருக்கு இல்லைன்னு நான் நம்புகிறேன்.
ஏன்னா அவை முன்னவர் என்பது அவைக்குள் இருக்கிற பிரச்சனைகளை இந்த கட்சியின் சார்பாக பேசுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட அவை முன்னவர். நெடுஞ்செழியன் இருந்தார், எங்கிட்ட மரியாதைக்கு துரைமுருகன் இருந்தார்கள், இங்கே மரியாதை செங்கோட்டையன் இருக்காங்க. இது அவை முன்னவர் அவை நிர்வாகத்துக்குள். துறை ரீதியாக ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும் என்பது தான். இது என்ன சார், இது உங்கள் லாவணி கச்சேரி நான் முடிச்சிடறேன். இல்லை நான் அதை தான் விளக்கம் கொடுக்குறேன். ஏன் அவங்க பதில் சொல்லணும்னா அது அவங்க துறை சார்ந்தது, அந்த துறை சார்ந்த தரவுகளும் அதில் இருக்க நிலவக்கூடிய சிக்கல்களும் புதியவரா வந்திருக்காங்க. நீங்க ஒரு புது ஆளை கொண்டு வந்தாங்க உட்கார வச்சா அவங்களுக்கு டைம் கொடுக்கணுங்க பழகிறதுக்கு. ஒரு தேர்வுக்கு கொஞ்சம் புதுசா இருக்காங்க, கொஞ்ச நாள் அவங்களை கூப்பிட வேணாம், இல்லை எங்களை கூப்பிடாதீங்க, டிபேட் நடத்திக்கலாம். புதுசு எதுக்கு டிபேட் எதுக்கு நம்ம தான் பேசிட்டு இருக்கணும், 6 மாதத்துக்கு நடத்தலாம். அப்படித்தான் இருக்குங்க சொல்றது. நீங்க இன்னும் சொல்ல போனால் இன்று ராஜ்மோகன் அளித்த பதில் பத்திரிகை தெளிவாக சொன்னாங்க, டேட்டாவோட சொல்றாங்க. அப்படின்னா அவர் ஏற்றுக்கொண்ட ரகசிய காப்புக்கு எதிரான ஒன்றது. அப்படின்னா துறை ரீதியாக ஒரு பொறுப்பு அமைச்சர் ஆளுநர் அறிவிக்கப்பட்ட பின்பு ஒரு துறையுடைய செய்தியை இன்னொரு துறை அமைச்சருக்கு சொல்லக்கூடாது. பிற்படுத்தப்பட்ட துறை அமைச்சர் கால்நடைத்துறை அமைச்சருக்கு சொல்லக்கூடாது. இவங்க யாருக்கு ரிப்போர்ட்டிங்னா சிஎம் ஒரே ஒரு குறுக்கீடு. உதயநிதி ஸ்டாலின் மினிஸ்டர் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டு நின்றப்ப அவங்க அப்பா ஸ்டாலின் தான் அவர் துறை சார்ந்த பதிலாம் சொன்னாரு. என்னங்க பேசுறீங்க? ரகசியம் வெளியே போயிடுச்சு. இவரு சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு தெரியக்கூடாது. ஏங்க ஆட்சிங்க கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. சும்மா பேசுறீங்க. நீங்க முன்வைக்கிறீங்களா அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்றாரு. இல்ல அவர் சொன்ன பதிலே சொல்றேன். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது கூட்டு பொறுப்பு என்பது ஒரு பிற்படுத்தத்துறை அமைச்சருக்கும் கால்நடைத்துறை அமைச்சருக்கும் இல்லை. அவங்க ரெண்டு பதில் சொல்லாட்டா சொல்ல வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு உண்டு. அதுதான் எங்கள் முதலமைச்சர் எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு அந்த உடல்நிலை சரியில்லாமல் வராத போது அந்த அமைச்சரவையுடைய தலைமை பொறுப்பாளர்கள் பதில் சொன்னார். இங்கே என்னன்னா அப்படியே தலைகீழாக முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு, அவர் துறைக்கான கேள்வியை கேட்குறாங்க. ஆனால் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளஸ் ரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் தன் துறை சார்ந்த பதிலை தன் அதிகாரிகளை தான் நிர்வகிக்கிற டிஜிபியை, தான் நிர்வகிக்கிற டிஐஜியை, தான் நிர்வகிக்கிற கமிஷனர் டேட்டாவை போய் ஏன்ட்ட சொல்லாதீங்க, போய் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லுங்கன்னு சொன்னது மிகவும் அரசியல் சட்ட விரோதம். தான் நம்பி வாக்களிக்க மக்களுக்கு செய்திருக்க துரோகம். உடனே லாவணி கட்சியை முடிச்சிடறேன். மிக தூய்மையாளர்களாக ரச்சகர்களாக லாவணி கட்சி நடத்தாதீங்க. மாப்பிள்ளை சபரீசனுக்கு எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? மாப்பிள்ளை சபரீசன் யாருங்க? கட்சியிலயும் ஆட்சியிலயும் அவருக்கு உயர் போலீஸ் அதிகாரிகள் எப்படிங்க கொடுத்தாங்க? இதுதான் பண்பாடா? கேக்குறீங்களா? என்னங்க ஒரு சக அமைச்சர் சொன்ன பண்டித் யார்? அந்த ராஜ் பண்டித் அவர் யாரு? அவர் பாதுகாவலர் யாரு? விஷ்ணு ரெட்டி யாரு? யார் சார் விஷ்ணு ரெட்டி? சபரீசன் யார்? நான் கேக்குறேன். சபரீசன் அவரை போலீஸ் அதிகாரிகள் பாக்குறாங்களா? ஏன் பாக்குறாங்க? நீங்க பெருசா பேசுறீங்க. அரசியல் பேசுங்க சார். நான் அரசியல் தான் பேசுறேன். டிஃபரன்ஸ் மாமா ஐ வாண்ட் டு ஒரு பேசுவத தலைப்பை தாண்டி வெளியில போறீங்க. இல்லமா அவர் சொன்னதுல நான் ஒரு விஷயம் உடன்படுறேன், ஒரு விஷயம் கண்டிப்பா மாறுபடுறேன். ஏன்னா ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன் தப்பா போகும்போது கரெக்ட் பண்ணணும். நான் அசெம்பிளி நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் அதில் ராஜ்மோகன் பேசுனதில் இட் ஷோஸ் இஸ் இன்காம்பிடன்சி அப்படின்னு வேணால் சொல்லுங்கள், முதலமைச்சருடைய ஆற்றலின்மைன்னு வேணால் சொல்லுங்கள். அதில் ரகசிய காப்பு மீறல்லாம் கிடையாது. ஆற்றல் மீன் எடுத்துக்கோங்க. இல்லை ரகசிய காப்பு மீறல்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன்ல, சீனியர் மெம்பர்ஸ் பேசுகிறதுக்கு டிஜிபியோ கமிஷனரையோ சந்தித்து புள்ளி விவரங்களை கேட்டு வாங்கிக்குவாங்க. ஏன்னா தரவுகள் அடிப்படையில் பேசணும். நான் சொல்கிறது ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ் ஆல்வேஸ் அவங்களுக்கு டிஜிபியும் கமிஷனரோ டிஜிபியோ அவர்கள் கேட்டால் கொடுப்பதற்கு அவர்களுக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு சந்தேகம் சார், உங்களுக்கான வாய்ப்பு நான் கொடுக்கிறேன். ராஜ்மோகன் அவர்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன். ராஜ்மோகன் எந்திரிச்சு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்க, ராஜ்மோகன் மேனேஜ் பண்ணிடுவார். இவரால் முடியாது. ஏன்னா இவர் என்ன வாங்கி வச்சிருக்காரோ அதை மட்டும்தான் பேசிட்டு உட்கார முடியும். ஆனால் எந்த அமைச்சரும் எந்த பொருள் பற்றியும் எழுந்து விளக்கம் கூறலாம். சம்பந்தப்பட்ட அமைச்சர் தயாராக இல்லை என்றால், சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் தயாராக இல்லாததாலோ என்னவோ
இவர் எழுந்து பேசினாருன்னு தான் நான் பார்க்குறேன். சரிங்க, ஏன்னா அது ஒன்று. அடுத்த கேள்விகள் வரும். துக்ளக் ரமேஷ் சார், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி நிதியமைச்சரான மரிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. முன்னாள் நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு வந்து அது வெள்ளை அறிக்கை கிடையாது, வெற்று அறிக்கை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையுமே முன் வச்சிருந்தாரு. இந்த வெள்ளை அறிக்கையை வந்து முன்னாடி எல்லாம் வெளியிட்டப்போ ஒரு நீண்ட நாட்கள் அவங்களுக்குன்னு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டது. ஆனால் தாவேக்கா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு குறுகிய காலத்திலேயே வெள்ளை அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கை பற்றின ஒரு பேரலா ஒரு விமர்சனங்களும் இருந்துட்டு இருக்கு. இந்த வெள்ளை அறிக்கை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, அதை சொல்லுங்க. தவறாக நினைக்காதீங்க. திரும்பவும் நான் வந்து இதில் நான் மாறுபடுறேன். என்னன்னு கேளுங்க. அதில் எதுவுமே புது விஷயமே கிடையாது. 10.5 லட்சம் கோடி திமுக ஆட்சியில் 5.5 லட்சம் கோடியாக இருந்த அதிமுக ஆட்சி கடனை இவங்க இறங்கும்போது 10 லட்சம் கோடியோ 10.5 லட்சம் கோடியோ ஆக்கிட்டு போயிட்டாங்கன்றது இட் இஸ் அ வெரி ஓல்டு இன்ஃபர்மேஷன். ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்ன்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை அதில் வந்து நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எதில் கடன் நீங்கள் வந்து ஒரு வேளை தப்பாக என்னென்ன மணி வந்து இந்த மணி இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு தேவையில்லை சார். ஒரு 6 வழிமுறைகள் கொடுத்தாங்க சார். பல துறைகளில் இருக்கக்கூடிய லீக்கேஜை கம்மி பண்ணோம் அப்படின்னா கடனை குறைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், ஓரளவு சொல்கிறாங்களே தவிர நான் சொல்ல வந்தது இந்தந்த திட்டங்கள் தேவையில்லைன்னு நீங்கள் ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்களா? பேராசிரியர் ஜவாஹிருல்லா சட்டமன்றத்தில் டிஎம்கே கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணும்போது ஈவந்தோ அவர் ஒரு கூட்டணி கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தாலும் ஹீ ரைஸ்ட் வேலிட் கொஸ்டின் டுவர்ட்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இன்றைய நிதியமைச்சரை நோக்கி சரியான கேள்வி எழுப்பினார். நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் சொல்கிறீங்க, ரைட்டு, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 10 லட்சம் கோடி 5 லட்சம் கோடியாக இருந்தது 10 லட்சம் கோடி ஆகிருக்கு. இந்த 10 லட்சம் கோடியில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கக்கூடாதுன்றீங்களா? மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துருக்கூடாதுன்றீங்களா? பெண்களுக்கு அந்த இலவச பேருந்து பயணம் கொடுத்துருக்கூடாதுன்றீங்களா? கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவில் டிராஃபிக் கன்ஜெஷனை குறைக்கிறதுக்கு மிக நீண்ட தூரத்திற்கு ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கு, அது கொடுத்துருக்கூடாதுன்றீங்களா? ஒரு டைடல் பார்க்கோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அது என்ன பார்க்கோ ஏதோ சொன்னார். இல்லை, நேரம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா அதை ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாருன்னா எங்களை மாதிரி ஆட்கள் அதை வந்து ஒரு எக்ஸ்ரே பார்வையோடு அதை சொல்ல முடியும். நானும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சில விஷயங்களில் முழுமையாக உடன்படலை. இந்த இலவச பயணமே அதை ஃபில்டர் பண்ணியிருக்கணுன்றது தான் என் பார்வை. பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன். செக்ரட்டேரியட்டில் வேலை பார்க்குற பெண் ஊழியர்களுக்கு எதற்கு இலவச பயணம்னு நண்பரோடு நான் பகிர்ந்து கொண்ட மேடையில் கேட்டிருக்கேன். செக்ரட்டேரியட்டில் அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணியிருக்கணும், ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். உங்களுடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், பேங்க் எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு எதுக்கு இலவச பயணம்? இதை குறைத்து இருக்க முடியும் செலவுகளை. அதனால் எதற்கு நான் சொல்கிறேன்னா, எங்கே வந்து லூப் ஹோலு இல்லை எது எக்ஸ்ட்ரா செலவு, வீண் செலவு, எதற்கு ஆடம்பரமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்ததுன்னா அது ஒரு யூஸ்ஃபுல் அறிக்கை. வெறுமை 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, எனக்கு தெரியும். மின்சார வாரியம் கடனில் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லாஸில் இருக்குது. இதை சொல்கிறது வந்து ஏதோ ஒரு அரசியலுக்கு பயன்பட்டதை தவிர அந்த அறிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை குறை கூறுவதற்கு, விமர்சிப்பதற்கு மற்றும் ஒரு வாய்ப்பாக அந்த அறிக்கை வெளியீடு என்பது நடந்ததே தவிர அதிலே கூறப்பட்ட எந்த செய்தியும் புதிய செய்தி அல்ல என்பதுதான் என் பார்வை. அதில் ஒரே ஒரு குறிப்பிட்ட மட்டும், ஏன்னா அந்த வெள்ளையறிக்கை ஊற்றி பேசுகிற போது இன்றைக்கி உலகிலே பெரிய பணக்கார நாடாக பார்க்கப்படுகிற நாடு, பொருளாதாரத்தை வளர்ந்த நாடு அமெரிக்கா. இங்கே இவர்கள் சொல்வது போல் தமிழ்நாட்டில் பிறந்திருக்க ஒவ்வொரு குழந்தைகள் தலையிலும் 1,13,000 ரூபாய் கடன் இருக்குதுன்னு சொல்வது கணக்கெடுத்து அப்படி கணக்கு பார்த்தோம்னா உலகத்திலேயே அதிக கடன்களை சுமக்கிறவர்கள் ஒரு அமெரிக்கர்கள் தான் தனி இந்த புள்ளி விவரத்தில். ஆனால் பணக்கார நாடாகவும் வளர்ந்த நாடாகவும் பார்க்கப்படுகிறது. கடன் என்பது தனிநபரிடம் வந்து சேராது. கரஸ்பாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்கிற வங்கி மேலாண்மைக்கு உட்பட்டு, சிறு வங்கி மேலாண்மைக்கு உட்பட்டு ஒரு அரசு, மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ எல்லோரும் கடன் வாங்குவார்கள். அப்படின்னா அதை வாங்குகிற தன்மையை பொறுத்தா இருக்குது. ஒவ்வொரு மாநில அரசும் வாங்கி என்னவா இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான் என்னன்னா, 2021 பிடிஆர் அவர்கள் ஒரு வெள்ளரிக்கையை வெளியிட்டிருந்தார். 15 வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாக வெளியிட்டிருந்தாரு. ஆனால் தாவேக்கா ஆட்சி அமைத்து கொஞ்ச நாள்லேயே இது கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை பார்க்கும் பொழுது ஒரு இன்டெப்தான அனாலிசிஸ் பண்ணி இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குன்னு எடுத்துருக்கலாமா, இல்லை மேலோட்டமான ஒரு வெள்ளை அறிக்கை? அரசியலுக்குள்ள அப்பாற்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட்ட மரியாதைக்குரிய எங்களுடைய நிதித்துறை அமைச்சர் நான் பிடிஆர் பன்னீர்செல்வம், அதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் நினைக்கிறேன், ஜெயக்குமார் வெளியிட்டார் நிதித்துறை அமைச்சர் யார் இருந்தாலும் அதிமுகவில், அவங்களுமே 10 ஆண்டுகள் அறிக்கை வெளியிடுவாங்க. நாங்கள் 15 ஆண்டுகள் அறிக்கை விட்டோம். ஏன்னா நாங்கள் போன பட்ஜெட் தான் இந்த நிதியில் அறிக்கைக்கு வரும். வருகிற நிதியாண்டுக்கு இதுதான் பொருந்தும். அப்போ ரெண்டுக்கு பொருந்தும். ஆனால் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டுறதுக்காக சொன்னாங்க. ஆனால் நான் மெத்தப்பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன், மாண்புமிகு இப்போ முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்கிற போது நாங்கள் 2வது பொருளாதார சக்தியாக இருக்கிறோம்,
தனிநபர் வருமானத்தை நாங்கள் முதலிடத்தில் இருக்குன்னு சொன்னார்னா அதை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம். கடன் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே லீக்கேஜ் அதிகமாகிடுச்சு, இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. பொதுவாக இங்கே கடன் இல்லை, நாங்கள் கொண்டு வந்த தாய்மாமன் சீரு, நாங்கள் கொண்டு வந்த 6 சிலிண்டர், நாங்கள் கொண்டு வந்த 2500 ரூபா கொடுக்க முடியாது கல்லாப்பட்டி கல்னு பாக்கெட் எடுத்து காட்டுறதுக்காக செய்யப்பட்ட வெத்து விளம்பரமாக தான் நான் பார்க்குறது வெள்ளை அறிக்கையை பொறுத்தவரை. இல்லை, இதில் நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது மகாபலிபுரத்தில் தேர்தலுக்கு முன்னால் நடந்த ஒரு பிரச்சார கூட்டம்னு நினைக்கிறேன், இல்லை மகளிர் தின விழாவோ, திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை அன்றைய ஆட்சியாளர்கள் மேலே வச்சார். அதாவது ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் 30% ஊழலாக போயிட்டுருக்கு. அதில் குறிப்பிட்டு 20% வந்து முதலமைச்சருக்கு போகுது, 10% துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு போகுது. இது மிகப்பெரிய அளவு கொள்ளை நடக்குது பட்ஜெட் பணத்திலேயே அப்படின்னு சொன்னார். இன்னைய வரைக்கும் அதை யாரும் மறுக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அது குறித்து கேஸ் எதுவும் போடல. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, வெள்ளை அறிக்கை வந்து இல்லை வெள்ளை அறிக்கை வந்து ஏன் கொண்டு வந்தாங்க குறுகிய காலத்தில்னா, அவர் வந்து 10ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிறார். பதவி ஏற்றுக்கும் போதே அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொன்னார். இது இவர் மட்டும் சொல்ல, கருணாநிதி அவர்கள் கஜானா காலின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பல முதலமைச்சர்கள் அப்புறம் வர்ற ஆட்சி எங்களுக்கு எதுவுமே வைக்கலன்னு சொல்கிறது வாடிக்கையாக இருக்குது. இப்போ அதை சொன்னப்போ அதுக்கு உடனே அவர் என்ன சொன்னார்னா, ஒரு வெள்ளை அறிக்கையை எங்கள் ஆட்சி வந்து வெளியிடும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து இவங்க அமெரிக்கா, லண்டன் எல்லாம் சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற வாழ்க்கை தரமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, கடன் 60 வருஷத்தில் இருக்கிற கடன் 5 வருஷத்தில் டபுள் ஆகிருக்கு. நீங்கள் கடனை வந்து குறைக்கணுமா, இல்லை நாங்கள் இன்னும் வாங்க அனுமதி நிறைய இருக்குது, இன்னும் கூட வாங்கலாம். 67,000 கோடி ரூபாய் இன்னைக்கு நீங்கள் வட்டி கட்டிட்டு இருக்கீங்க. யார் வட்டி கட்டுறாங்க? சரி, ஓகே, மக்கள் வரி பணம் தான். நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நான் கடன் வாங்குறது தப்புன்னு சொல்ல, கடன் வந்து நீங்க தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காரு. இதே போல தாவேகா வந்து என்னென்ன பண்ணுவோம்னு சொல்லி தேர்தல் மேனிஃபெஸ்டோவை ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் பண்ணா அடுத்த ஆண்டு தேர்தலின் போது இந்த கடன் 2 மடங்கா இருக்கும். ஆமா, 20 லட்சம் கோடி ஆயிருக்குன்னு சொல்றாரு. ஆமா, கண்டிப்பா. லீக்கேஜஸ் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? லீக்கேஜஸ் வந்து அடைச்சாலே போதுங்க. நான் தான் சொல்றேன், பட்ஜெட்ல வந்துட்டு இல்ல 4.5 லட்சம் கோடியில 1.25 லட்சம் கோடி வந்து வருஷம் போயிட்டு இருக்கு. நான் எங்கேயோ அதை அடைச்சாலே போதுமே. அது லீக்கேஜா எடுத்துக்கலாமா இல்ல ஸ்கேமா எடுத்துக்கலாமா? கரப்ஷன் தாங்க அது. நீங்க எந்த பேர்ல ஒண்ணா எடுத்துங்க. அரசு பணம் பட்ஜெட்ல அலாட் பண்ணி அமைச்சர்களுக்கும் மற்றவர்களுக்கும் போதுனா அது ஒரு லூட், பப்ளிக் லூட் தான் அது. ஏங்க சிஎம்டிஏ வந்து ஒரு நிமிஷம், ஆட்சியும் பொறுப்பும் உங்களிடம் இருக்கு சார். என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க? 40 நாள் ஆச்சு, என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க? எடுத்திருக்காங்க, ஒவ்வொன்றா வெளியே வரும். இப்ப நாளை மறுநாள் வெள்ளை அறிக்கை, இபி எலக்ட்ரிசிட்டியை பத்தி வெள்ளை அறிக்கை வரப்போகுது. நீங்க பாருங்க, 40 நாள்ல என்ன ஆச்சுன்றீங்க? 28 மாசம் கழிச்சு தான் மகளிர் உதவித்தொகையை கொடுத்தது ஸ்டாலின் அரசு. இன்னைக்கு கேக்குறாங்க, 4 வாரத்திலே கேக்குறாங்க உறுதிமொழியில என்ன ஆச்சுன்னு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? 2500 ரூபாய் எப்ப தாவேகா அரசு உயர்த்தி கொடுக்க போது பெண்களுக்கு கொடுப்பாங்க? நீங்க 28 மாசம் கழிச்சு தானே 1000 ரூபாய் கொடுத்தீங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம் பொறுங்க, 3 மாசம் பொறுங்கன்ற. அதே கால அவகாசம் தாவேகாவிற்கும் தேவைப்படுகிறதா? அதே அளவுக்கு தேவைப்படாது, சிறிது கால அவகாசம் தேவை. இதெல்லாம் சரி பண்ணல. ஏங்க உங்களுக்கு 28 மாசம் தேவை 1000 ரூபாய் கொடுக்கிறதுனா 2500 ரூபாய் கொடுக்கிறதுக்கு we need some time. தாய்மாமன் சீர் கேட்டுங்க எல்லாமேங்க. நீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தரேன்னு 21ல சொல்லி இன்னைக்கு வெளியே போன பிறகு அதை நிறைவேற்றல. நியூ பென்ஷன் ஸ்கீம் கொடுத்துட்டு போயிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா பாருங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா you need not pay anything from your pocket. நியூ பென்ஷன் ஸ்கீம்னா you have to pay every month. இன்னைக்கு ஸ்டாலின் கொடுத்திருக்காரு அசூர்டு பென்ஷன் ஸ்கீம். இட் இஸ் a kind of new pension scheme. சேலஞ்ச் பண்றேன் நானு. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொடுத்தாரு யாராவது சொல்லுங்க. ஒரு கேள்வி கேக்குறேன், சொல்லுங்க. இத்தனை விமர்சனங்கள் வைக்கிறீங்கல்ல, தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக அதை பண்ணிட்டாங்க, திமுக அதை பண்ணிட்டாங்கன்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இப்போ ஆட்சி பொறுப்பு அதிகாரம் எல்லாமே தாவேகா கிட்ட தான் இருக்கு. ஆட்சியில உட்கார்ந்து 40 நாள் ஆயாச்சு. வெயிட் பார், 40 நாள் ஆச்சுன்னு சொல்லாதீங்க. 40 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் செட்டில் டவுனே ஆகல. பல கலெக்டர்கள் இன்னும் மாற்றப்படாம, பல எஸ்பிக்கள் இன்னும் ஏங்க டிஜிபி போஸ்டிங்க்கு 1.5 வருஷம் ஏங்க இவங்க காத்துட்டு இருந்தாங்க? அவர் வந்து 10 நாள்லயே போட்டாருங்க. போலீஸ் போர்ஸை ஹெட்லெஸ்ஸா இருந்தது.
இன்சார்ஜில் வச்சுருந்தாங்களே. ஏன் நமக்கு வேண்டிய ஆள் வேணும், அந்த ஆள் வரமாட்டான்னா சீனியாரிட்டியில் நமக்கு வேண்டாத ஆள் இருக்கான்னா டிஜிபி போஸ்ட் எங்க சங்கர் ஜிவால் எப்போ ரிட்டையர் ஆனாரு? எல்லாருக்குமே பொறுப்பு கொடுக்கப்பட்டதா சார்? எல்லாருக்குமே பொறுப்பு கொடுக்கப்பட்டதா? ஆமா, இன்சார்ஜ் தானே பிச்சிருந்தாங்க. டிஜிபியை போடாம இப்பதானே இந்த ஆட்சி வந்த பிறகு தானே போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல நிர்வாகம் நடத்தணுங்க. இப்போ ஒரே ஒரு கேள்வி தாங்க, வெள்ளை அறிக்கை வெளியே விட வேண்டிய தேவை என்ன வந்தது? எதுக்கு? இது ஒரு முன் தயாரிப்பு. இது ஒரு முன் தயாரிப்பு. நாங்கள் இனிமேல் இதை பண்ண மாட்டோம், 2500 நீங்கள் எப்போ கொடுப்போன்னு கேட்டீங்க, உங்களுக்கு கிடையாது இப்போதைக்கு. ஒருவேளை ஏற்கனவே திமுகக்கு 22 மாசம் ஆச்சுட்டு, இவங்க 28 மாசம் ஆச்சுன்னு இப்போ அடுத்த பாராளுமன்ற நெருக்கத்தில் இவர்களும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நாங்கள் கொடுத்துருப்போங்க பாருங்க, 5 லட்சம் கோடியாக இருந்த கடனை 10,50,000 கோடியாக இவங்க மாற்றிட்டாங்க. இப்போ போய் எங்களை கேட்க சொல்லுங்க, தாய்மாமன் சீர் கிடையாதுங்க, தாய்மாமன் வேணா ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வேணா தாய்மாமன் கொடுப்பாரு, முதலமைச்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஒரு எப்பயுமே செய்யறது தானே. அதுக்காக ஒரு முன் தயாரிப்பு தான் இது. நாங்கள் இனிமேல் இதெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கள் 6 சிலிண்டர் கொடுக்க மாட்டோம், நாங்கள் மோதிரம் போட மாட்டோம், நாங்கள் உங்கள் புள்ள பெற்றா சீர் கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் நாங்கள் வாக்குறுதியாக சொன்னோம். ஏன்னா கடன் இவ்வளோ ஆயிடுச்சு, கடன் அடைக்கிறது முக்கியமாக, உங்களுக்கு சீர் வாங்க கொடுக்கறது முக்கியமான கேள்வியே வைக்கிறதுக்காக இப்போ முன் தயாரிப்பு நடக்குது. இல்லைன்னா நீங்கள் 2 காரணம் இருக்குது. வெள்ளை அறிக்கை விவரமான அறிக்கையாகவும் இல்லை, இப்போ வெளியிட வேண்டிய தேவை என்ன வந்து? அதில் அண்ணன் சொன்ன மாதிரி வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்ட கடன் கடந்த நிதிநிலை அறிக்கையிலே நிதித்துறை அமைச்சர் சொன்ன அந்த நம்பர் தேர்தல் முழுக்க தானே பேசினாரு. தேர்தல் முழுக்க நாங்களே பேசணும். தெரிஞ்சிருக்கு கஜானால இவ்வளவுதான் காலியா இருக்கு, சுரண்டிட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி ஏதோ சொன்னாரு, தொடச்சிட்டு போயிட்டாங்க. சரி, தொடச்சிட்டு ஏதோ வச்சுக்கோங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல. தெரிஞ்ச பிறகு யோக்கியம் வரான் செம்படுத்துள்ளவை தானே. ஆனா பதவியேற்பு விழாலே எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. அப்பதான் சொன்னார் நிதி நீரை பத்தி, அப்பதான் சொன்னார் 58 மாசம் 60 மாசம் ஆச்சு யோக்கியம். ஆமா சார். ஆனா எங்களுக்கு கஜானா காலிங்கிறத தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது நீ என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்தவுடன் சொன்னீங்களா இல்லையா? அதில் ஒன்றையாவது முதலமைச்சர் பேசுங்கன்னு தான் சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் நாட்டு மக்களை நீ ஏமாத்தாதீங்கன்னு சொல்கிறோம். அதன் ஞான யுக்தியோடு அதுக்கு பதிலாக சொல்லட்டும். அதை விட்டுட்டு இல்லை சார் அப்படி சார்னு கம்பி கட்டுறதெல்லாம் நீ பேச வேணாம். நான் அரசாங்கத்தினுடைய நிதியை பெருக்க முடியும், அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நில் கரப்ஷனில் தான் அந்த நிதியை பெருக்கணும். மணல்லையும் தவறு நடந்திருக்கு திமுக அதிமுக ஆட்சியில். அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் சில தனியாருக்கு போயிட்டு இருந்தது. மதுவிலையும் பெரிய அளவில் தனியார் லாபம் அடைந்து கொண்டிருந்தார்கள். அதை நிறுத்தினா நிச்சயமாக டெஃபினட்டாக ரெவென்யூ டு த கவர்மெண்ட் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்புறம் டெண்டர் ப்ராசஸ் மேட்டர் இருக்குது. டெண்டர் இன்னமும் டிசைட் ஆகாததுனால சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன், இன்னமும் எந்த டிபார்ட்மெண்ட் டெண்டரும் ஓப்பன் ஆகலை. அதனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் அமைச்சர்கள் பர்சன்டேஜ் வாங்காமல் ஒருவேளை இருந்து விட்டாலும் கூட, பத்தியம் இருந்து விட்டாலும் கூட, கீழே இருக்காங்கல்ல அந்த ஊழலை நிறுத்தவே முடியாது. உங்களில் இருக்கக்கூடிய லஞ்சத்தையும் விஜய் எப்படி ஒழிக்க போகிறார்? தாவேக்காரங்க கேட்குறாங்க கீழே, அதை பாருங்க. ஒரே நிமிஷம், இல்ல அதுவும் இருக்குன்ற நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தை நோக்கி வந்திருக்கும். நேரம் ரொம்ப நமக்கு குறைவா இருக்கிறதுனால ஒரே கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை நிறைவடையணும் செய்யணும். உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த 40 நாட்கள்ல நிகழ்ந்த ஒரு மாற்றமா நீங்க எதை பாக்குறீங்க? ஒரே ஒரு வரியில சுருக்கமா சொல்லணும்னா எந்த ஒரு நிகழ்வை மாற்றம்னு நினைக்கிறீங்க? 40 நாள்களில் இதே இடத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால், தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்தால், குறைஞ்சபட்சம் தன் வாக்களித்த மக்களுக்கு, தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சராகிய மக்களுக்கு நேரில் நன்றி சொல்லியிருப்பார். வாக்களிப்பதற்கு உழைத்த தன் கட்சிக்காரர்களை நேரடியாக சந்தித்து ஒரு புகைப்படமாக எடுத்திருப்பார். தன்னை தேடி வருகிற பொதுமக்களை சந்தித்து மனு வாங்கியிருப்பார், ஊராக போய் மனு வாங்கியிருப்பார். ஆனால் இந்த 40 நாளில் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதில் எதையுமே செய்யலை. ஏன்னா தன்னுடைய கரிஸ்மா போயிடணும்னு நினைக்கிறாரு. என்னை பொறுத்தளவில் குதிரை பேரம் எங்கேயோ இருந்த ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. இதுவரைக்கும் ஹிந்தியை குறித்து பல்வேறு வாதங்கள் பேசப்படுகிறது. முதலமைச்சர் குறைந்தபட்சம் இது சிபிஎஸ்சி சென்ட்ரல் போடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கூட முதலமைச்சர் இது வரைக்கும் வாய் திறந்து பேசலை. சிபிஎஸ்சி பள்ளிகளில் கட்டாய ஹிந்தி வந்துருச்சு. இங்கே கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்திட்ட மாற்றங்களில் பல விஷயங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற எந்த அறிக்கை, எந்த நிலைப்பாடு குறித்து முதலமைச்சர் பேச தயங்குறாரு. இல்லை மரபுன்றது என்னங்க? திமுக பண்ணதே ஏன் சார் தாவேகா பண்ணோம்? 40 நாட்களில் நடந்த ஒரு மாற்றம். 40 நாட்கள் நடந்த மாற்றமே நடக்கலன்றார. மாற்றமே நடக்கல. என்ன மாற்றம்? பெரிய மாற்றங்கிற பேர் அவ்வளோ. மதிவான சார் எனக்கும் பேச முடியும், கிவன் டு அவ்வளோதான்.
இல்லை நானும் இதை தலையிடுவேன். சீனியருங்களா கொஞ்சம் தயவு செஞ்சு அப்படியே கேட்டுக்குங்க. அதாவது 40 நாளில் மாற்றம்னு மக்கள் நம்பி வாக்களித்தாங்க. உண்மைதான், ஏற்றுக்கிறேன். ஜனநாயகத்தில் மக்கள் எஜமான்கள். பெரிய படங்க, நல்லா ஓடுங்க, 500 கோடி வசூலை கொடுக்குன்னு நம்பி ஓட்டு போட்டான். படம் ஃப்ளாப் மாதிரி. இந்த முதலமைச்சர் ஒரு ஃப்ளாப் முதலமைச்சராக இருக்கார். வாய் திறந்து பேச பயப்படுறாரு, இல்லை வாய் திறந்து பேச தெரியலை. இவருக்கு இன்னும் எங்களுக்கு காலம் பத்தலைங்காரு. நல்ல ரிகல்ஸ் எடுங்க. இன்றைக்கி நைட்டு இப்படி ரிகல்ஸ் எடுத்துருவீங்க. நாளைக்கு பேசுங்க, உண்மையை பேசுங்க, தரவுல பேசுங்க. எதிர்க்கட்சி கேட்குற ஜனநாயகபூர்வமான கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். உங்கள் மாற்றம் என்பது மிகப்பெரிய ஏமாற்றம். இந்த ஏமாற்றம் என்பது மோசடியில் ஆரம்பித்திருக்கிறது. பெரிய மோசடியை செய்து ஒரு நடிகர் பின்பத்தை கொண்டு வந்து கட்டி எழுப்பி வென்றிருக்கிறீர்கள். ரொம்ப நாள் நிற்காது. இந்த 40 நாட்களில் நான் என்ன மாற்றம்னு பார்க்குறேன்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கான கட்சி வேலைகளை தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. அது பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து பார்க்குறேன். இன்றைக்கி இப்போ அந்த ஒரு அமைச்சர் போய் கைப்படாத சிடி பாட்டு பாடி நடனமாடி விஜய் அவர்களோட படத்தை காமிச்சு இவர் யாருன்னு கேட்டு பேசுறது உட்பட இது எல்லாமே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அரசியலை நிலைநிறுத்திக்கிறதுக்கான தயாரிப்பு. அதற்கு அரசு இயந்திரமும் அரசு பதவிகளும் அரசோட பள்ளிக்கூடங்களும் எல்லா நிறுவனங்களும் பயன்படுத்தப்படுதுன்னு நான் பார்க்குறேன். எல்லா அரசு அலுவலகங்களிலும் தாவகவை சேர்ந்த கீழ்நிலையில் இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க உள்ளே புகுந்து கேள்வி கேட்குற பேர் வழின்னு இறங்குறாங்க. இது தவறு, அது சரின்னு. இன்றைக்கு கேள்வி கேட்குறன்னு இறங்குறவங்க நாளைக்கு இந்த கேள்வியை மறைக்கிறதுக்கு, இந்த தவறை மறைக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுப்பேன்ற கேள்விக்கு வரும். அதை நோக்கி இவங்க நகர்றாங்க. ஒரு கட்சிக்காரருக்கு ஒரு அரசு அலுவலகத்தில் நடக்கிற ஒரு குற்றத்தை கேள்வி கேட்குற உரிமை இருக்கான்னா ஒரு தனிநபருக்கு உண்டு. ஆனால் நான் இந்த கட்சிக்காரன் கிடையாது. ஒரு குடிமகனுக்கு உண்டு. ஆனால் நான் இந்த கட்சியில் இருக்கேன், நான் இதில் வட்டச் செயலாளராக இருக்கேன், எனக்கு நீ பதில் சொல்லணும்னு கேட்குற உரிமை கிடையாது. நிறைய காவல் நிலையங்கள் அவங்க போய் கட்ட பஞ்சாயத்துகள் பேச நாங்கள் பார்க்குறோம். திமுக ஒரு படி விஞ்சி போயிட்டாங்க அவங்க அப்படின்றதே இந்த விஷயங்களை நான் பார்க்குறேன். அப்போ அப்படி ஒரு நிகழ்வை நோக்கி நகராங்கன்னா இப்படி தான் அவங்களை ஏதாவது புகார் பதிவு நிறைய இனிமேல் தானே ஆகுங்க. நீங்கள் தான் கேட்டீங்க 40 நாளுன்ட்டு. இனிமேல் பதிவாகும். இனிமேல் ஊழல் குற்றச்சாட்டு வருமா? 5 ஆண்டு நிறைவில் வரும். இதை கூட நான் ஒரு நிகழ்வாக பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழகம் பூரா இந்த மாதிரி கட்சிக்காரர்களோட ஊடுருவல் நடக்குதுன்ற எல்லாரும் இன்னொன்று சொல்லிடுறேன். பாஜக எப்படி மோடஸ் ஆபரேண்டி பண்ணுதோ, இன்னொரு கட்சியை அழித்து எப்படி தனக்குள்ள இழுத்து அது கபலீகரம் செய்து கொள்கிறதோ அதே வேலையை தாவேகா செய்கிறது. அதோட முதல் பலி அதிமுக நான் பார்க்கிறேன். இதுதான் நான் சொல்றேன். மாற்றம் இந்த கட்சி நிச்சயமாக மாற்றத்தை தரும் என்று எப்படியோ நம்பி பெருவாரியான வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறுபான்மையினர், ஆதி திராவிடர்கள். அதை தான் நான் சொன்னேன் தேர்தலுக்கு முன்னாடியே. எல்லா கட்சியினுடைய வாக்கு வங்கியிலும் சேதாரத்தை ஏற்படுத்தி இது ஒரு பெரிய சக்தியாக உருப்பெற்று வருகிறதுன்னு அது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. எல்லா கட்சியினுடைய வாக்கு வங்கியிலையும் சேதாரத்தை ஏற்படுத்தி இந்த கட்சி இன்றைக்கு மெஜாரிட்டி ஷார்ட்டாக இருந்தாலும் வந்திருக்கிறது. மாற்றத்தை விஜய் தருவார் என்று நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை, நல்ல மாற்றத்தை, மக்கள் விரும்பிய மாற்றத்தை அவர் கொடுப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதற்கான சமிக்ஞைகள் தெரிகின்றனவா என்றால் அப்படி தெரியல. சமிக்ஞைகள் வந்தால் வரவேற்கலாம். ஊழல், நான் சொன்ன மாதிரி ஊழல் நடப்பதற்கான முகாந்திரம் இன்னும் உருவாகலை. அதாவது எங்கேயும் மேஜர் ஒர்க்கெல்லாம் வரல. வந்த பிறகுதான் அது குறித்த குற்றச்சாட்டுகள் வெளியே வர தொடங்கும். இருந்தால் ஊழல் நடந்தால், நடக்காவிட்டால் அதுவே ஒரு நல்ல மாற்றம் என்று நான் நிச்சயம் வரவேற்பேன். பொறுத்திருந்து பார்க்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ரிசர்வ் மை கமெண்ட்ஸ். நீங்களும் சுருக்கமாக ஒரு 2 பாயிண்ட் தான். மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, இந்திய சுதந்திர வரலாற்றில் எந்த மாநில அரசிலும் இதுவரையில் 1947க்கு அப்புறம் 8 பேர் தலித்துகள் ஒரு மாநில ஆட்சியில் இருந்தது மிகப்பெரிய சமூக நீதியாக நான் பார்க்குறேன். 40 நாளில் நிறைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. நிறைகளும் இருக்கு, குறைகளும் இருக்குன்னு அவரே. நிறைகள் அதிகம், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். அதான் என்னுடைய பாயிண்ட். நிறைகளையும் ஒத்துக்கொண்டார், குறைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒத்துக்கொண்டார். அனைவருக்குமே நன்றி. இந்த ஒரு விவாத மேடையில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. நன்றி. நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்க நகைக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Rajmahal Silks Madurai.